CTBCயின் செய்தி கலசம். நேயர்களுக்கு வணக்கம். இது CTBCயின் செய்தி கலசம். இன்றைய நாள் 2016 ஆண்டு பிப்ரவரி மாதம் 22 திங்கட்கிழமை. இன்றைய செய்தி கலசத்திலும் நேர்கள் வழமை போல இலங்கை, இந்திய மற்றும் வெளிநாட்டு செய்திகளோடு இணைந்திருக்கலாம். முதலில் தலைப்புச் செய்திகள். தலைப்புச் செய்திகளை என்னோடு இணைந்து வழங்குகின்றார் ஜெனட் சேவியர். உலகில் தற்பொழுது இலங்கைக்கு எதிரிகள் என்று எவருமே இல்லை எனவும் சர்வதேச ஆதரவு வலுவாக இருப்பதாகவும் அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. ராஜபக்ச குடும்பத்தினர் மற்றும் அவர்களுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது தொடர்பில் அரசு தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. போர்க்குற்ற விசாரணைகள் சர்வதேச தரத்திலே இருக்க வேண்டும் என கிழக்கு மாகாண விவசாய அமைச்சர் கிருஷ்ணபிள்ளை துரைராஜசிங்கம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். தமிழ் மக்களுக்கு அதிகாரங்கள் வழங்குவதால் நாடு பிளவுபட மாட்டாது என இராஜாங்க அமைச்சர் டிலான் பெரேரா நேற்று யாழ்ப்பாணத்தில் வைத்து தெரிவித்துள்ளார். நேர்கள் இதுவரை நேரமும் தலைப்புச் செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள். இனி விரிவான செய்திகளோடு இணைந்திருக்கலாம். உலகில் தற்போது இலங்கைக்கு எதிரிகள் எவரும் இல்லை எனவும் சர்வதேச ஆதரவு வலுவாக இருப்பதாகவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான விரிவான செய்திகளோடு இணைந்து கொள்கின்றார் ஜெனட் சேவியர். உலகில் தற்பொழுது இலங்கைக்கு எதிரிகள் என்று எவருமே இல்லை எனவும் சர்வதேச ஆதரவு வலுவாக இருப்பதாகவும் அரசாங்கம் கூறியிருக்கின்றது. நாட்டிலே ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கு மேற்கொண்டிருக்கின்ற நடவடிக்கைகளால் அரசாங்கத்திற்கு வலுவான சர்வதேச ஆதரவு கிடைத்திருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சி எம்பியும் அமைச்சருமான லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்திருக்கின்றார். சமூகங்களுக்கு இடையிலான இடைவெளியையும் அரசாங்கம் குறைக்க முடிந்திருப்பதாக அவர் மேலும் கூறியிருக்கின்றார். பொதுமக்கள் அரசாங்கத்தை பாதுகாப்பதுடன் நாட்டை கட்டியெழுப்ப அவகாசமும் வழங்க வேண்டும். கடந்த வருடம் இடம்பெற்ற பொது தேர்தலின் பின்னர் தனியாக ஐக்கிய தேசிய கட்சியினால் ஆட்சியை அமைத்திருக்க முடியும். ஆயினும் 2 பிரதான அரசியல் கட்சிகளும் கரம் கோர்த்து நாட்டை கட்டியெழுப்ப சகவாழ்வு அரசாங்கத்தை அமைக்க தீர்மானித்தன என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இதேவேளையில் இந்தியாவுடன் மேற்கொள்ள உத்தேசிக்கப்பட்டிருக்கும் பொருளாதார தொழில்நுட்ப ஒத்துழைப்பு உடன்படிக்கைக்கு எதிராக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டுகளையும் அமைச்சர் நிராகரித்திருக்கின்றார். உத்தேச உடன்படிக்கையால் உள்நாட்டு மருத்துவர்கள் தொழிலை இழந்து விடுவார்கள் என பிழையான விடயங்களை எதிரணியினர் கூறி வருகின்றார்கள். அவர்கள் கூறுவது போன்று இலங்கை மருத்துவர்களின் தொழிலுக்கு பாதிப்பு ஏற்படாது. உத்தேச உடன்படிக்கையினால் நாட்டிற்கு எந்த பாதிப்புமே ஏற்படாது. உடன்படிக்கை தொடர்பாக தீர்மானிப்பதற்கு முன்பாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்காவும் அரசியலில் உள்ள ஏனையவர்களும் உன்னிப்பாக ஆராய்ந்திருக்கின்றார்கள் என்றும் அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல்ல குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவேளையில் உலகிலே தற்பொழுது இலங்கைக்கு எதிரிகள் என்று எவருமே கிடையாது என்றும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்திருக்கின்றார். ஜெர்மனி, ஆஸ்திரியா ஆகிய நாடுகளுக்கான விஜயத்தினை பூர்த்தி செய்த பின்னர் ஆஸ்திரியாவில் வைத்து ஜனாதிபதி இந்த கருத்தை தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ராஜபக்ச குடும்பத்தினர் மற்றும் அவர்களுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது தொடர்பில் அரசு தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பான விரிவான செய்திகளோடு இணைந்து கொள்கின்றார் எஸ் ஜோஹனான். முன்னைய அரசின் ஆட்சியில் நிதி மோசடிகள் மற்றும் குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படும் ராஜபக்ச குடும்பத்தினர் மற்றும் அவர்களுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது தொடர்பில் அரசு தயாராகி வருவதாக சிரேஷ்ட அமைச்சர் ஒருவர் தகவல் வெளியிட்டுள்ளார். இவ்வாறு சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான ஆரம்ப விசாரணைகளை போலீசார் நிறைவு செய்துள்ள நிலையில் ஜனாதிபதிக்கும் அரசு உயர்மட்டத்திற்கும் இடையில் இடம்பெறும் பேச்சுக்களின் பின்னர் ராஜபக்ச குடும்பத்தினருக்கு எதிராக எதிர்வரும் வாரங்களில் நீதிமன்றங்களில் வழக்கு தாக்குதல் இடம்பெறும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் சிரேஷ்ட அமைச்சர் குறிப்பிட்டுள்ளதாக கொழும்பு சிங்கள ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படாமைக்கான காரணங்கள் குறித்து ஜனாதிபதி தலைமையிலான குழு ஆராய உள்ளது. மஹிந்த ராஜபக்ச, அவரது பாரியார் சிரந்தி ராஜபக்ச, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்த ராஜபக்ச உள்ளிட்டவர்களுக்கு எதிராக அண்மையில் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தன. இதில் முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ச மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் போலீசார் ஆரம்ப விசாரணைகளை நிறைவு செய்து அறிக்கை தயாரித்துள்ளனர். இந்த நிலையில் ராஜபக்ச குடும்பத்தினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படாமை குறித்து நல்லாட்சிக்கு ஒத்துழைப்பு வழங்கிய சிவில் அமைப்புகள் மற்றும் ஏனைய தரப்புகள் அரசுக்கு எதிரான கண்டனங்கள் வெளியிட்டுள்ளன. எனவே விரைவில் ஜனாதிபதி தலைமையிலான அரசின் உயர்
உயர்மட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு சட்டமா அதிபர் ஊடாக நீதிமன்றங்களில் வழக்கு பதிவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இதேவேளை லங்கா நியூஸ் ஊடகவியலாளர் பிரஹீத் எக்னெலிகோட காணாமல் போன சம்பவம் தொடர்பில் இடம்பெற்ற விசாரணைகளின் அடிப்படையில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்த ராஜபக்சவை கைது செய்வதற்கு குற்றப்புலனாய்வு பிரிவு தயாராகி வருகின்றது. எனினும் நீதிமன்றில் ஊடாக உத்தரவை பெற்ற பின்பே கோத்தபாய ராஜபக்சவை கைது செய்வது பொருத்தம் என குற்றப்புலனாய்வு பிரிவினர் காத்திருப்பதாக மேலும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. நேர்கள் இணைந்திருப்பது சிடிபிசியின் செய்தி கலசத்தோடு. விசாரணைகள் சர்வதேச தரத்தில் அமைந்திருக்க வேண்டும் என கிழக்கு மாகாண அமைச்சர் துரைராசசிங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பான விரிவான செய்திகளோடு இணைந்து கொள்கின்றார் வட்சாங்கன். போர்க்குற்றம் தொடர்பாக சர்வதேச அங்கீகரிக்கக்கூடிய நீதியான சர்வதேச தரத்திலான விசாரணையை இலங்கை அரசாங்கத்தினால் முன்னெடுக்க முடியுமென்றால் யாருமே அதற்கு தடையாக இருக்கப் போவதில்லை என கிழக்கு மாகாண விவசாய அமைச்சர் கிருஷ்ணபிள்ளை துரைராஜசிங்கம் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு ஐயங்கேணி தமிழ் வித்தியாலய வருடாந்த மெய்வல்லுனர் போட்டி நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். வித்தியாலய அதிபர் எம் மனோகரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மட்டக்களப்பு வலய கல்வி பணிப்பாளர் கே பாஸ்கரன், கோட்டக்கல்வி பணிப்பாளர் எம் பாலசுப்ரமணியம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இங்கு அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் இந்த நாட்டில் 2009 நடைபெற்ற மனித அவலங்கள், அதற்கு பின்பு நடைபெற்ற சம்பவங்கள் தொடர்பாகவும் ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் ஆணையத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை இலங்கை அரசு நடைமுறைப்படுத்துகிறதா என்பதை பார்வையிடுவதற்கு அண்மையில் அதன் ஆணையாளர் வந்திருந்தார். இந்த நாட்டில் நடைபெற்ற போர் தொடர்பாக பொறுப்பு கூற வேண்டும் என இலங்கை அரசுக்கு மனித உரிமை பேரவை அமர்வில் கூறியிருக்கின்றது. அது தொடர்பாக விசாரணை செய்யப்பட வேண்டும். அந்த விசாரணைக்கான ஏற்பாடுகள் எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதை அவதானிப்பதற்காக ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையாளர் இங்கு வருகை தந்தார். போர்க்குற்றம் விசாரிக்கப்படக்கூடாது என்று கூறும் ஒரு சாராரும் போர்க்குற்றம் விசாரிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் பலரும் இருக்கின்றார்கள். அது விசாரிக்கப்படும் முறை தொடர்பாக வெவ்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்பினை பொறுத்தவரை சர்வதேச தரத்திலான நீதியான விசாரணை வேண்டும் என வலியுறுத்துகின்றது. நீதியான சர்வதேச தரத்திலான விசாரணையை இலங்கையால் வழங்க முடியுமென்றால், அதனை சர்வதேச அங்கீகரிக்கும் என்றால் யாருமே அதற்கு தடையாக இருக்கப் போவதில்லை. சர்வதேச தரத்திலான நீதியான விசாரணை இங்கு நடைபெற வேண்டும் என்பதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மிகவும் உறுதியாக இருக்கின்றது என்ற விடயத்தை நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையாளரிடமும் கூறியுள்ளோம். அபிவிருத்திகள் விரைவாக நடைபெற வேண்டுமென்றால் மாகாணங்களுக்கு அதிகாரங்கள் முழுமையாக வழங்கப்பட வேண்டும். வடக்கு கிழக்கு மாகாணங்களை விசேட அழகாக எடுத்துக்கொண்டு தேவைகளை நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசு அதிகப்படியான நிதியை ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். தமிழ் மக்களுக்கான உரிமைகளை வழங்குவதன் ஊடாக நாடு இரண்டாக பிளவுபட மாட்டாது. அவர்களுக்கான உரிமைகளை வழங்காமல் விட்டால்தான் நாடு இரண்டாக பிளவடையும். இந்த சிறிய நாட்டினுள் இருக்கின்ற பிரச்சனையை நாமே பேசி தீர்த்து கொள்வோம். இவ்வாறு தெரிவித்துள்ளார் தேசிய நெடுஞ்சாலைகள் இராஜாங்க அமைச்சர் டிலான் பெரேரா. ஜாழ்ப்பாணத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் இளைஞர் யுவதிகளுக்கான அபிவிருத்தி மாநாடு நேற்று இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் வேறு பிரிவினை கட்சிகள் இல்லை. சுதந்திர கட்சி ஒன்றுதான் கட்சி என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா சொல்லி இருக்கின்றார். இனவாத போக்கை உடையவர்கள் வேறு கட்சியினை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். விமல் வீரவன்ச மற்றும் கம்பன் பில போன்றோர் வேறு கட்சியை ஆரம்பித்தாலும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்த நாட்டில் பேதங்களை கொண்டு வரும் நபர் இல்லை. அதனால்தான் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுடன் ஒன்றிணைந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை வழிநடத்துவதற்கு ஜாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்துள்ளோம். இந்த வருடம் பிப்ரவரி மாதம் 4ஆம் திகதி எனது கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தது. 1948ஆம் ஆண்டு வெள்ளைக்காரனிடமிருந்து சுதந்திரத்தினை பெற்று எடுத்தோம். அதன் பின் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவினால் பிரம்மாண்டமான சுதந்திர தினம் இப்போதுதான் கொண்டாடப்பட்டது. காணி அதிகாரங்கள் உள்ளிட்ட உரிமைகளை ஜாலில் மக்களுக்காகத்தான் கொடுக்க வேண்டும். அவ்வாறான பலத்தை தமிழ் மக்கள் கொடுத்தால் நாடு இரண்டாக பிரியாது. நாடு பிரிவதை தடுக்க வேண்டுமாயின் அந்த பலத்தை கட்டாயம் கொடுத்தியாக வேண்டும். இந்த சிறிய இலங்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த நாட்டில் இருக்கின்ற நாங்கள் அனைவரும் கலந்தாலோசித்து பேச வேண்டி இருக்கின்றன. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன 2016ஆம் ஆண்டு தமிழ் மொழிக்கான விசேட சட்டம் ஒன்றினை கொண்டு வர இருக்கின்றார். விமல் வீரவன்ச மற்றும் கம்பன் பில ஆகியோர் தமிழ் மொழியில் தேசிய கீதம் பாடக்கூடாது என்று கூறினார்கள். ஆனால் ஜனாதிபதி கட்டாயமாக தமிழ் மொழியில் தேசிய கீதம் பாட வேண்டும் என்று கூறியிருந்தார்.
எமது பிரதேசத்தில் உள்ள இளைஞர்களின் பிரச்சனைகளை விட வடபகுதியில் உள்ள இளைஞர்களின் பிரச்சனை அதிகமாக இருக்கின்றது. கடந்த கால போரின் பின்னர் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களின் பிரச்சனைகள் அதிகமாக காணப்படுகின்றன. எந்த மொழி, ஜாதி, மதத்தினை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இறுதியில் சாகத்தான் போகின்றார்கள். இருக்கும்போது நல்லதை செய்தால் சாகும்போது சிரித்து கொண்டே உயிரிழக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு செய்யாவிட்டால் உயிரிழக்கும் போது சிரித்து கொண்டு உயிரிழக்க முடியாது. இலங்கையில் இருக்கின்ற ஐஸ்கிரீம்களில் ஜாலில் உள்ள ஐஸ்கிரீம் தான் மிகவும் விசேடமானது என்றும் நாங்கள் எவ்வாறு இருந்தாலும் மனிதர்கள் என்பதனை நினைத்துத்தான் வாழ வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நேர்கள் இணைந்திருப்பது சிடிபிசியின் செய்தி கலசத்தோடு. சமஷ்டி ஆட்சி முறைமை நடைமுறையில் உள்ள நாடுகள் தமக்கிடையில் பிரிந்து செல்லவில்லை என்று தெரிவித்துள்ள வடக்கு மாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன், அரசியல்வாதிகளே சமஷ்டி என்றால் பிரிவினை என அர்த்தப்படுத்தி வந்துள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ளார். இது தொடர்பான விரிவான செய்திகளோடு இணைந்து கொள்கின்றார் S. ஜோகநாத். சமஷ்டி ஆட்சி முறை நடைமுறையில் உள்ள நாடுகள் தமக்கிடையில் பிரிந்து செல்லவில்லை என்று தெரிவித்துள்ள வடக்கு மாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன், அரசியல்வாதிகளை சமஷ்டி என்றால் பிரிவினை என அர்த்தப்படுத்தி வந்துள்ளதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு நேற்று வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கனடாவில் கியூபெக் என்று பிரெஞ்சு மொழி பேசும் மக்கள் வாழும் பிரதேசம் உள்ளது. ஆனால் அவர்கள் கனடாவை விட்டு பிரிந்து செல்லவில்லை. வாக்கெடுப்பிலும் சேர்ந்து வாழ விருப்பம் தெரிவித்துள்ளனர். எங்கெல்லாம் சமஷ்டி உள்ளதோ அங்கெல்லாம் மக்கள் பிரிந்து செல்லவில்லை. ஸ்கொட்லாந்து மற்றும் சுவிட்சர்லாந்து முதலிய நாடுகளிலும் இந்த முறையே காணப்படுகின்றது. இலங்கையில் சிறுபான்மையின மக்களுக்கு உரிமையை கொடுத்தால் பிரிந்துவிடுவார்கள் என்றொரு கருத்து உள்ளதாக பலரும் கூறுகின்றனர். ஆனால் சிறுபான்மை மக்களுக்கு அவர்களின் உரிமையை கொடுத்து பாருங்கள், அவர்கள் உங்களுடன் சேர்ந்திருப்பார்கள் என்று முதலமைச்சர் மேலும் கூறினார். 9வது தேசிய சாரணர் ஜம்பொரியை நேற்று ஞாயிற்றுக்கிழமை இலங்கை சாரண சங்கத்தின் பிரதம ஆணையாளர் பேராசிரியர் நிமல் தி சில்வா ஆரம்பித்து வைத்துள்ளார். இந்த நிகழ்வில் நேற்றைய தினம் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவும் கலந்து கொண்டுள்ளார். இது தொடர்பான விரிவான செய்திகளோடு இணைந்து கொள்கின்றார் வட்சாங்கன். 9வது தேசிய சாரணர் ஜம்போரியை நேற்று ஞாயிற்றுக்கிழமை இலங்கை சாரணர் சங்கத்தின் பிரதம ஆணையாளர் பேராசிரியர் நிமல் தி சில்வா ஆரம்பித்து வைத்தார். இந்நிகழ்வில் இன்று ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன கலந்து கொள்ள உள்ளார். இலங்கை சாரணர் வரலாற்றில் முதன் முறையாக யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் தேசிய சாரணர் ஜாம்போரியில் 8500க்கும் அதிகமான தேசிய மற்றும் வெளிநாட்டு சாரண சாரணியர்கள் பங்கு பெற்றதுடன் ஆரம்பமானது. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட இலங்கை சாரணிய சங்கத்தின் பிரதம ஆணையாளர் பேராசிரியர் நிமல் தி சில்வா இலங்கை சாரணிய சங்கத்தின் கொடியை ஏற்றி 9வது தேசிய சாரணர் ஜம்போரியை ஆரம்பித்து வைத்தார். இந்நிகழ்வில் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், மாலத்தீவு, நேபாளம், மங்கோலியா, மலேசியா, டிரானியா அண்ட் டுபாகோ, ஜப்பான் உட்பட 11 நாடுகளைச் சேர்ந்த சாரண அமைப்புகளின் ஆணையாளர்களும் பிரதிநிதிகளும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். அத்துடன் நேபாளத்தின் இளைஞர் விவகார அமைச்சர் சத்ய நாராயண முண்டல் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். அது மட்டுமல்லாது உலக சாரண அமைப்பின் ஆலோசகர்களான முகமது பிரீட் மற்றும் முகமது சர்வானி ஆகியோரும் ஆசிய பசிபிக் பிராந்திய சாரண தலைவர்களான மெனிக் அவர்களும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வினை தொடர்ந்து சாரணர்களுக்கான அனைத்து செயற்பாடுகளும் ஆரம்பிக்கப்பட்டது. வைபவ ரீதியான ஆரம்ப நிகழ்வுகள் இலங்கை சாரண சங்கத்தின் பிரதம ஆணையாளர் பேராசிரியர் நிமல் தி சில்வாவினால் ஆரம்பித்து வைக்கப்பட்ட போதும் இன்று திங்கட்கிழமை ஜனாதிபதியும் இலங்கை சாரண சங்கத்தின் பிரதம சாரணருமான மைத்திரிபால சிறிசேனாவினால் ஆரம்பிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பல்வேறு புதிய முதலீடுகளை மேற்கொள்வதற்கு ஆஸ்திரிய விண் முன்னணி நிறுவனங்கள் தயாராக உள்ளதென அந்நாட்டு வர்த்தக சம்மேளனம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரியாவில் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்ட ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தலைமையிலான 2 நாடுகளினதும் வர்த்தக சமூகத்தின் பங்களிப்புடனான வர்த்தக மாநாடு வெள்ளிக்கிழமை பிற்பகல் வியன்னா நகரில் இடம்பெற்றது. வர்த்தகம், சுற்றுலா, கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இலங்கைக்கும் ஆஸ்திரியாவுக்கும் இடையே இருதரப்பு உறவுகளை விருத்தி செய்தல் இதன் நோக்கமாக உள்ளதுடன் இதற்காக பல முதலீடுகளை இலங்கையில் மேற்கொள்ள எதிர்பார்க்கப்படுவதாகவும் இங்கு குறிப்பிடப்பட்டது. முன்னணி நிறுவனங்கள் பலவற்றை பிரதிநிதித்துவப்படுத்தி இம்மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதிநிதி தமது நிறுவனம் தற்போது இலங்கையில் நடைமுறைப்படுத்தும் கருத்திட்டங்கள் தொடர்பாகவும் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள கருத்திட்டங்கள் தொடர்பாகவும் தமது சமர்ப்பணங்களை முன்வைத்தன. தற்போது இலங்கைக்கும் ஆஸ்திரியாவுக்கும் இடையே 95 மில்லியன் யூரோ வர்த்தக கொடுக்கல் வாங்கல்கள் மேற்கொள்ளப்பட உள்ளது. அதற்கு சாதகமான நிலைமைகளை தற்போது இலங்கை நோக்கி விருத்தியடைந்து வருவதாக இங்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இங்கு உரையாற்றிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா ஆஸ்திரியா எனும் நட்புறவான நாட்டுடன் இணைந்து நீண்ட தூரம் பயணம் செய்வது இலங்கையின் எதிர்பார்க்கும் ஒரு விடயம் என குறிப்பிட்டுள்ளார். இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக புரள்வின் அளவு எதிர்வரும் ஆண்டுகளில் மேலும் விருத்தி அடைவதை காண்பது எமது எதிர்பார்ப்பாகும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இலங்கையின் தேயிலை ஆஸ்திரியாவில் பிரபல்யம் அடைந்துள்ளதாகவும் ஆயுர்வேத உற்பத்திகள் ஆஸ்திரிய சுற்றுலா பயணிகளை கவர்ந்துள்ளதாகவும் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான இவ்வர்த்தக நடவடிக்கை மேலும் விரிவாக மேற்கொள்வதற்கு எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அமைச்சர்களான மங்கள சமரவீர மற்றும் ரவி கருணாயக்க தாயக மகே ஆகியோரும் இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் உட்பட ஜெயசூர்யா உள்ளிட்ட அங்கத்தவர்களும் இதில் கலந்து கொண்டனர். நேர்கள் இணைந்திருப்பது சிடிபிசியின் செய்தி கலசத்தோடு. நேர்கள் இதுவரை நேரமும் சிடிபிசியின் செய்தி கலசத்தில் இலங்கை செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள். தொடர்ந்து இந்திய மற்றும் வெளிநாட்டு செய்திகளோடு இணைந்திருக்கலாம். காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்துக்கு உட்பட்ட பம்போரிலே இருக்கின்ற தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவன கட்டிடத்திலே பதுங்கியிருக்கும் தீவிரவாதிகள் மற்றும் பாதுகாப்பு படையினரிடையே 3வது நாளாக நடைபெற்று வந்த துப்பாக்கி சண்டை முடிவுக்கு வந்திருக்கின்றது. இது தொடர்பான விரிவான செய்திகளோடு இணைந்து கொள்கிறார் ஜோகநாத். காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்துக்கு உட்பட்ட பம்போரில் உள்ள தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவன கட்டிடத்தில் பதுங்கியிருக்கும் தீவிரவாதிகள் மற்றும் பாதுகாப்பு படையினரிடையே 3வது நாளாக நடைபெற்று வந்த துப்பாக்கிச் சண்டையானது முடிவுக்கு வந்துள்ளது. கடந்த 3 நாட்களாக அரசு அலுவலகத்துக்குள் புகுந்துள்ள லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடந்து வந்தது. தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் 2 இராணுவ அதிகாரிகள் உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். இதனை அடுத்து பாதுகாப்பு படையினர் நடத்திய என்கவுண்டரில் கட்டிடத்தில் பதுங்கியிருந்த 3 தீவிரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மேலும் 3 உடல்களும் இராணுவத்தினரால் மீட்கப்பட்டுள்ளது. இதனிடையே பம்போர் என்கவுண்டரில் உயிரிழந்த இராணுவ அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு படையினருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வும் ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்றது. முன்னதாக பம்போர் வழியாக சென்ற சிஆர்பிஎஃப் வீரர்களின் வாகனங்கள் மீது பயங்கரவாதிகள் சனிக்கிழமை பிற்பகல் திடீர் தாக்குதல் நடத்தினர். இதில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் 2 பேரும் பொதுமக்களில் ஒருவரும் உயிரிழந்தனர். இதுகுறித்த தகவலின் பேரில் கூடுதல் பாதுகாப்பு படையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தனர். இதை அறிந்த பயங்கரவாதிகள் அங்கிருந்து தப்பியோடி அருகிலுள்ள அரசுக்கு சொந்தமான தொழில் அபிவிருத்தி மேம்பாட்டு நிறுவன கட்டடத்துக்குள் பதுங்கிக் கொண்டனர். இதை அடுத்து அந்த கட்டடத்தை சுற்றி வளைத்த பாதுகாப்பு படையினர் அங்கிருந்த மாணவர் உள்ளிட்ட அனைவரையும் பத்திரமாக மீட்டனர். கொரியன் பெனிசுலா பிரச்சினை தொடர்பாக வடகொரியாவின் அமைதி ஒப்பந்த பேச்சுவார்த்தையை அமெரிக்கா நிராகரித்திருக்கின்றது. இது தொடர்பான விரிவான செய்திகளோடு இணைந்து கொள்கிறார் வத்சாங்கன். கொரியன் பெனிசுலா பிரச்சினை தொடர்பான வடகொரியாவின் அமைதி ஒப்பந்த பேச்சுவார்த்தையை அமெரிக்கா நிராகரித்துள்ளது. ஹைட்ரஜன் குண்டு சோதனையை வெற்றிகரமாக நடத்தி முடித்ததோடு மட்டுமல்லாமல் நீண்ட தூரம் இலக்கை கொண்ட ராக்கெட்டை ஏவி உலக நாடுகள் மத்தியில் வடகொரியா கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. வடகொரியாவின் இந்த நடவடிக்கைக்கு அதன் முக்கிய நட்பு நாடுகளான ரஷ்யா மற்றும் சீனாவும் கூட கண்டனம் தெரிவித்தது. மேலும் ஐநாவின் தடையை மீறி வடகொரியாவின் இந்த நடவடிக்கைக்கு ஜப்பான், தென்கொரியா, அமெரிக்கா உள்ளிட்ட சர்வதேச நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. இதனையடுத்து அணுகுண்டு சோதனை மற்றும் ராக்கெட் ஏவுகணை சோதனை நடத்திய வடகொரியாவுக்கு தண்டனையாக ஆசிய நாடுகளிலிருந்து தனிமைப்படுத்தும் பொருட்டு அந்நாட்டு மீது அமெரிக்கா சில தினங்களுக்கு முன்பு புதிய தடை விதித்தது. இதனிடையே கொரிய அமைதி ஒப்பந்தத்திற்காக சுமூகமான முறையில் பேச்சுவார்த்தை நடத்த வடகொரியா விருப்பம் தெரிவித்திருந்தது. அதற்கு அமெரிக்க நிர்வாகமும் ஒப்புதல் அளித்துள்ளதாக வால் ஸ்ட்ரீட் பத்திரிகை ஒன்றில் செய்தி வெளியானது. இந்நிலையில் வடகொரியாவின் அமைதி ஒப்பந்த பேச்சுவார்த்தை முயற்சியை அமெரிக்கா நிராகரித்துள்ளது. அணு ஆயுத குறைப்பை வடகொரியா செயல்படுத்தாததால் தான் இதற்கு காரணம் என அமெரிக்கா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அணு ஆயுதம் தொடர்பான தனது நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்ளும் வரை பேச்சுவார்த்தை சாத்தியமில்லை என்று அமெரிக்கா திட்டவட்டமாக கூறியுள்ளது. இங்கிலாந்தின் தலைநகர் லண்டனில் கென்சிங்டன் அரண்மனை இருக்கின்றது. இங்கே இளவரசர் வில்லியம், அவரது மனைவி இளவரசி ஹேத் மில்டன், குழந்தைகள் ஜார்ஜ், ஷார்லோட் ஆகியோருடன் தங்கியிருக்கின்றார்கள். இந்த அரண்மனையிலே ஏராளமான ஊழியர்கள் பணிபுரிகின்றார்கள். அவர்களின் பணி நேரத்தை குறைப்பதற்கு இப்பொழுது முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதனாலே இவர்களது ஆண்டு வருமானம் ரூபாய் 3 லட்சம் வரை குறையும் வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. அரசின் இந்த நடவடிக்கைக்கு ஊழியர்களிடையே எதிர்ப்பு கிளம்பியிருக்கின்றது. எனவே வேலை நிறுத்தம் செய்ய முடிவு செய்திருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து பொது மற்றும் வணிக சேவை யூனியனை சேர்ந்தவர்கள் அரண்மனை ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. மரண தண்டனை நிறைவேற்றுவதை நிறுத்த வேண்டுமென போப்பாண்டவர் பிரான்சிஸ் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பான விரிவான செய்திகளோடு இணைந்து கொள்கிறார் ஜோகநாத். மரண தண்டனை நிறைவேற்றுவதை நிறுத்த வேண்டும் என போப்பாண்டவர் பிரான்சிஸ் தெரிவித்துள்ளார். வத்திக்கானில் செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் நேற்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் உரையாற்றிய போதே போப்பாண்டவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
அங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர் மரண தண்டனை நிறைவேற்றுவதை நிறுத்த வேண்டும் என்று உலக நாடுகளை ஆளுகிறவர்களின் மனச்சாட்சியை கேட்டுக்கொள்கிறேன். உயிர்களை கொல்லக்கூடாது என்கின்ற கட்டளை வரம் பெற்றது. அப்பாவி மக்களைப் போன்று குற்றவாளிகளுக்கும் இது சமமாக பொருந்தும் என கூறினார். மேலும் சமூகத்தின் சட்டப்படியான தற்காப்புக்கும் கூட மரண தண்டனை நிறைவேற்ற பரவலாக எதிர்ப்பு அதிகரித்து வருகிறது. அனைத்து கிறிஸ்தவர்களும் நல்லெண்ணம் கொண்டவர்களும் மரண தண்டனையை ஒழிப்பதற்காக பாடுபட வேண்டும். அத்துடன் சிறையின் நிலையை முன்னேற்றுவதற்கும் உழைக்க வேண்டும். அப்போதுதான் தங்கள் சுதந்திரத்தை இழந்த மக்களின் கண்ணியத்தை மதிப்பதாக அர்த்தம் எனவும் போப்பாண்டர் மேலும் தெரிவித்தார். நேர்கள் இதுவரை நேரமும் சிடிபிசியின் செய்தி கலசத்தோடு இணைந்திருந்தீர்கள். இன்றைய செய்தி கலசத்திலும் வழமை போல இலங்கை, இந்திய மற்றும் வெளிநாட்டு செய்திகள் இடம்பெற்றிருந்தன. மீண்டும் ஒரு செய்தி கலசத்தினூடாக உங்களை சந்திக்கும் வரை இன்றைய செய்தி கலசத்தினை தொகுத்து வழங்கி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் ஜனட் சேவியர். வணக்கம் நேர்களே. சிடிபிசியின் செய்தி கலசம்.